தலைப்பு. நான் 1 மணி நேரம் பேசலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிந்தி தொடங்கியிருக்கேன். எவ்வளோ நிறைய பேசலாம் இருப்பீங்களா? இல்லை, எனக்கும் தான் பசிக்குது. இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தம்பி இளையராஜான்னு பேர் இருந்தாலே இப்படி நல்ல கற்பனை வளம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஒரு 3 நிமிடம் தான் பேசியிருப்பார். ஆனால் எவ்வளவு செம்மாந்த சிந்தனைகளை அந்த 3 நிமிட பேச்சுக்குள் தம்பி அமைத்தார் என்பது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சார்ந்திருக்கிற துறைக்காக பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் சார்ந்திருக்கிற துறைக்காக பேச வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தாண்டி அவருக்குள்ளே அவர் இருக்கிற துறை பற்றி அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருப்பத்தோடு அவர் இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த 3 நிமிட பேச்சிலிருந்து எனக்கு தெரிந்தது. நம்ம யார் சிந்தித்திருக்க கூடும்? ஏன்னா மன்னர்களினுடைய வரலாற்றை பாட ஐயா ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவரை கூப்பிடுறீங்களா? சரி. நம்ம யார் சிந்தித்திருப்போம்? வரலாற்றை படிக்கிறோம், எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம், பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்களை படிக்கிறோம், திரையிலே கூட பார்க்கிறோம். மன்னர்களினுடைய வெற்றியை பற்றி எல்லாம் பேசுகிற போது அந்த மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பெருமையாக கொண்டாடுகிறோம். அல்லது சில மன்னர்கள் தோற்று போனார்கள் என்றால் அந்த தோல்விக்காக கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம். ஆனால் நம்மில் யார் அந்த போரில் எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் என்பதை குறித்து ஒரு சிந்தனை கூட நமக்கு வந்தது இல்லை. ஏனென்றால் அந்த போரை நடத்துகிற 2 பேர், 2 மன்னர்களோ 2 தளபதிகளோ 2 அந்த படை சேனாதிபதிகளோ யாரோ நடத்துறாங்க. அந்த போருக்கும் அந்த யானைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்படிப்பட்ட உயிரினம். காட்டினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார். சிங்கம் என்று யார் சொன்னது? அது வெள்ளைக்காரன் உங்களுக்குள் விதைத்த சிந்தனை. இந்த மண்ணின் இந்திய காடுகளினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார். அதை பற்றி அந்த ரத்தின சுருக்கமான பேச்சிலே சொல்லி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ரத்தின சுருக்கமாக தன்னுடைய பேச்சை முடித்திருக்கின்ற அன்பு தம்பிக்கு, அரசு அதிகாரி என்றாலும் நான் அவர் மீது இருக்கிற அந்த ஒரு பிரியத்தால் தம்பி என்று சொல்லுகின்றேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்களாம் அப்படி ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்கன்னா வேக வேகமாக நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். முதல்ல அண்ணாச்சியை பற்றி பேசணும். எத்தனை பேர் வண்ணதாசனுடைய கதைகளை படிக்காமல் இருந்திருக்க முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை, அப்படி கூட சில பேர் இருக்கலாம் தானே. அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடும், எவ்வளோ வேலை இருக்குங்க, இப்போ போய் நான் இனிமே வண்ணதாசன் கதைகளை படிக்க ஆரம்பிச்சு என்னைக்கு படிச்சு என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம். ஒரு வேளை ரொம்ப அப்படி இருக்காது. திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. ஆனால் இங்கே இவ்வளோ கேமரா இருக்கு, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தக கண்காட்சியில் பேசுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, ஆடியன்ஸ் முகத்தை விட கேமரா தான் நமக்கு அதிகமாக தெரியும். எப்பவுமே ஒரு பேச்சாளரனுடைய மனம் என்பது 2 தளங்களில் இயங்கும். ஒரு தளம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோன்றத பத்தி, அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டு இதெல்லாம் இருக்காது, ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்காது. அடுத்து என்ன சொல்லணும்னு ஒரு தளத்தில் இயங்கும். இன்னொரு தளம் ஆடியன்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே பச்சை சட்டை போட்டு ஒரு தூங்குறாரு, ஏன் அவர் ஆக்சுவலாக தூங்கலை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவர் ஏன் தூங்குறாரு, அந்த ஆள் ஏன் கிளம்புற மாதிரியே நிற்கிறாரு, இந்த பாப்பா ஏன் என் பேச்சை கவனிக்காம, அப்படி ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது எங்கள் மனம் 3 தளங்களில் இயங்க வேண்டும். ஒன்று என்ன பேசுகிறோன்னு கவனிக்கணும், 2வது ஆடியன்ஸை பற்றி கவனம் இருக்கணும், 3வது இந்த கேமராக்கள் என்னை படம் பிடிக்கிற போது அது எப்படி இருக்கும் அதை வேற கவனிக்கணும். 3 தளத்தில் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க. அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பேசுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஆடியன்ஸை பார்த்து பேசத்தான் நான் வந்திருக்கேன். அப்போ யாருக்கா அந்த கேள்வி வரலாம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு அந்த புக்கை படி இந்த புக்கை படின்னு புத்தக கண்காட்சியில் நான் சில சமயம் சிபாரிசு செய்வது உண்டு.
அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இப்ப தம்பி இளையராஜா போய் நீங்க ஏதாவது ஒரு புக்கு வாங்கினா தியோடர் பாஸ்கரன் புக்கு தான் முதல்ல வாங்குவார். மனம் அங்கே செல்லுகிறது, அதுதான் வாங்குவார். அப்போ மற்ற புத்தகங்களை படிக்க கூடாதுன்னா இதுதான் படி. இந்த படியில ஏறிதான் நீங்க உச்சாணி படியை தொட முடியும். அப்ப அவரவர்களின் மனம் எதை நாடுகிறதோ அதுதான் முதல் படி. இருந்தாலும் சில பேர் கேட்பதனால நான் சொல்றேன், என்ன நான் படிச்ச இந்த புக் எனக்கு பிடிச்சது, நீங்க கூட படிக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லுறீங்க, எங்க வீட்டுக்காரமா என்ன திட்டுதுன்றார். ஏன்னா அவர் புக்கை வாங்கும்போது பணம் கொடுக்க போகும்போது அவர் வீட்டுக்காரம்மா கேட்குதான், போன வருஷம் புக் ஃபேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சிட்டீங்களான்னு கேட்குதான். உடனே நீட்டிய கையை பின்னாடி இழுத்துக்கிறாராம். ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும். ஏங்க படிக்கலன்னா, படிக்கணும் தாங்க போறேன், புக்கை எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படி சில பேருக்கு இருக்கும் தான். ஏனென்றால் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவதுதான். அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும். நீங்க சில கோயில்லாம் வெள்ளைக்காரங்க வந்து பார்ப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வெளியில இருக்கிற, இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவிலை விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும். சில பேர் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிப்பாங்க. அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்லை, அங்கேயே நிப்பாங்க. காலையில அந்த வழியா நம்ம போகும்போது இந்த சிற்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு 4-5 வேலையை முடிச்சுட்டு கடத்தருக்கு போகும்போது அதே செல்லும்னா அதே மாதிரி நின்றுட்டு இருப்பார். நாம அதை கடந்து தினம் 100 தடவை பார்க்கிறோம். ஒரு செகண்டுக்கு மேல அந்த சிற்பத்துல நமக்கு எதுவும் பார்க்கறதுக்கு இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல அவருக்கு அந்த சிற்பத்தில் ஏதோ ஒன்று அவரை கவருது. எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். வாசிப்பு என்பதும் அப்படித்தான். சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை. வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகள். பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது. வீட்டுல பிள்ளைங்க பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது. எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள், நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம்? அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும். அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அந்த தூக்கம் வராது. அந்த புத்தகத்தை முடிக்கிறவர். அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம், இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம். என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்துல நடிச்சார். அதாச்சு 12-13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து. அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டாரா, சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார், அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாராம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற, நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது இல்லை, அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார். ரொம்ப அழகான பதில் அது. வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில். இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல, அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது. எனக்கு என்ன கிடைத்தது என்றால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது. எங்க நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். இங்கே தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார். அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிற வரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். அந்த கட்டத்துக்கு பிறகு நான்
பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு, அது வரை ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு சின்ன பிரேக். அப்ப அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இந்த இது விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுல இருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்றது நல்லா புரியும். இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய போட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. நீங்க உடனே என்னை எல்லாரும் மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேர் நான் இல்லாம என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போகாதீங்க. எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. நாம இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற போதுதான். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் இந்த உலகம். ஒண்ணும் கிடையாது, நல்லா நடக்கும் சாமி, நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும். ஆனா அந்த பிரிவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுலயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுல இருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும். அது அப்படி அதுல ரொம்ப நாள் இல்லை, எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான். அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான். அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதல, ஆனா அந்த கவிதையை படிச்சப்ப நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதையை எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது. நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. புரியுதுதானே இந்த கவிதை? ஒன்றும் கஷ்டமா இல்லையா? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது, நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது. இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை. ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கடந்து போன கவனிக்கவும் இல்லை. ஏன் மண்ணில் அமர்ந்து சேர்விட்டதை. இதுதான் அண்ணாச்சி எழுதின கவிதை. ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும். படிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன், இது கொஞ்சம் ரொம்ப டிராமடைஸ் பண்ணி சொல்றவங்க சொல்லுவாங்க உடனே கண்ணில் இருந்து ஆறாக, அதெல்லாம் ஒன்னும் கொட்டல. கவிதையை படிச்சா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை. ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைக்கலையும் படிக்க நேரம் அல்ல. அந்த கவிதையை படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அவர் ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா? அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம். இந்த சம்பவம் நடக்கிறவரை அண்ணாச்சியை நான் தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன், நேரடி எனக்கு வாழ்த்து கிடையாது. அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் பேசுகிற டைப்பும் கிடையாது. ஆனா இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு தோன்றியது அவர் என்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த பூ மரத்திலிருந்து விழுந்துச்சுல்ல, விழுந்ததுல அந்த பூ விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை. அதை விட முக்கியம், இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை. எல்லாவற்றை விட முக்கியம், அது அப்பமணில் இருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும். இளைஞர்களா இருந்தாலும் நகரணும். கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங்கா இருப்பான். எங்க ஊரை பத்தி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட. எங்க ஊர்ல எல்லாம் ரூட் கிங்னு உண்டு. உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் நல்ல ஊர். ரூட் கிங்னா என்னன்னா, அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில போற பஸ்ல ஒரு ரூட் கிங் இருப்பான். அந்த பஸ்ஸுக்கு அவன் தான் தலை. வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ல ஏறிட்டா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் உடனே அடிதான். அந்த 3 வருஷம் அவன் தான் ரூட் கிங். ஆனா நான் யோசிச்சு பார்ப்பேன், தம்பி 3 வருஷம் கழிச்சு அந்த பஸ்ல நீ போற போது என்ன நான் நினைப்பேன், அப்ப நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நீ ரூட் கிங்கும் கிடையாது, ரூட் அதேதான்.
கல்லூரி அதுதான், நீ ரூட் கிங், அப்ப இன்னொருத்தர் ரூட் கிங்கா இருப்பான். அந்த பஸ்ல போற போது அந்த பையன் என்ன நினைச்சுப்பான்னு நான் நினைப்பேன். இப்படி இளைஞர்களா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும். பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வலியா இருக்கும், சில சமயம் வேதனையா இருக்கும், பயமா இருக்கும். இங்க இருந்த கெத்து அங்க இல்லையான்னு தோணும். புது இடத்துக்கு நான் பழகுவேனான்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்வேன், அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள், அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது. ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும். தம்பி பேசின போது, இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது. கவிஞரனுடைய பெயர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனா ரொம்ப அது மனதிலே நின்று விட்ட ஒரு கவிதை. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க. வழக்கமா அப்பா எப்ப போறாலும் பாப்பாவை கூட்டிட்டு தான் மருந்து கடைக்கு போவார். அதனால பாப்பாக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாக்கு தெரியும். அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லி, அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை, அம்மாவுக்கு அனீமியா அதுக்கான மாத்திரை, இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது. கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இன்னொன்னு வாங்கணும்னு வீட்டுல சொல்லி விட்டுருக்காங்க. எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார். உடனே பாப்பா கேட்டால், நம்ம வீட்டுல இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க? எதுக்கு? எறும்ப கொல்றதுக்கு. ஆனா பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க. எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாக்கு மருந்து வாங்க, எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறார். அந்த கவிஞர் சொல்லுகிறார், பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார். நான் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால், கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. வாழ்க்கையில ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. இவ்வளவு இருக்குன்னு தெரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அது அப்புறம் கேட்கிறேன். ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, புதுசா கல்யாணம் ஆனவங்கள்ட்ட இந்த கேள்வி இல்லை, அவங்க எல்லாம் இதுல கிடையாது. இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது. திருமணமாயி ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கணும், அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி. சில டிக்கெட்ல 20-30 வருஷம் ஆனதெல்லாம் இங்க இருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி. திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க, என்னங்க போயிருக்கீங்க தானே? போயிட்டே இருக்காங்கிறாரு தாத்தா. கரெக்ட். அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது, நான் என்ன சொல்ல முடியும். மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உடனே அவங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே, அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கேயும் மாமியார் கூட, ஏய் வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு, வீட்டுக்காரருக்கு போய் இந்த அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க, திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் வந்தா தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, அல்வா கூட்டு போய் கொடு. உடனே அந்த பொண்ணு வந்து அவ வீடு தானே, அதனால அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டு வருவா. போயிட்டு வரும்போது திரும்பி பார்க்க முடியாது, கொஞ்சம் எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்கல்ல, திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும், ஆனா கஷ்டப்பட்டு தலையை இப்படி வச்சுட்டு பார்க்காம இருப்பாங்க. ஆனா அவ கையில அன்னைக்குன்னு நிறைய வளையல் போட்டிருப்பா, அப்பதானே கல்யாணம் ஆயிருக்க, ஒரு 6 வளையலாவது போட்டிருப்பா கைக்கு. அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது, இந்த உலகத்தில் இதைவிட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா? என்னங்க இவ்வளவு கம்மியா கைதட்டுறீங்க? இப்ப கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, இப்போ அந்த அம்மா 6 வளையல் போட்டிருக்கு. அது சமையல் கருப்பு டப்பாவை எடுத்து கடுகு டப்பா வதக்குது, பாலை இறக்கி வைக்குது, அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குது, சன்னு நங்கு சத்தம் கேட்குது, காதுல விழுது, உங்களுக்கு விழுது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த அம்மா கத்துற கத்தல இந்த சத்தம் எப்படி என் காதுல விழும். அது அவ்வளவு தெரியாது. அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல, காலத்தாலே விகசிப்பது, காலத்தாலே இன்னும் பெருகுவது. இது எப்ப தெரியும்னா, ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அது தெரியும், ரொம்ப முதுமை வந்த பிறகுதான். அனிச்சமும்
அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு. இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது. ஒரு பெரிய காதல் கவிதை. என்ன பொருள்? அனிச்சம். அனிச்ச மலர் இருக்குல்ல, அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க? முகந்து பார்த்தாலே வாடிடும், அவ்வளவு மென்மை. So subtle, tender. அனிச்சமும் அன்னத்தின் தூவி, அன்னப்பறவையினுடைய சிறகு. அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது, அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்காரு. ஒரு காதலி இருந்தாலாம், அவளுடைய பாதம் அவ்வளவு சாஃப்டா இருக்குமா. இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை. கவிதை புரியுதா இல்லையாங்க? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சின்றது முள்ளு. அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும். அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள். இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒண்ணு ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க. உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க, யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல ரொம்ப அவளுடைய பாதங்க. கல்யாணம் ஒரு 10-15 வருஷம், ஆமா இதனுடைய காலுக்கு இது வேறையாக்கும் அப்படின்னு தோணும். எனக்கு இந்த குரல் சரியா புரிஞ்சது இல்ல. இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம். ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க, அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது. எங்க அம்மா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க, ரொம்பவே முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம்லாம் கம்மியாயிருச்சு. எல்லாமே எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க. ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு, இதை எடுத்துருமா. ஆனா வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டா நீங்க எதை போத்தினாலும் ஹார்டா இருக்குமாங்க. ஐயோ ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் அம்மா பக்கத்துல நான் தான் இருந்தேன். அப்ப அம்மா சொன்னாங்க வழக்கம் போல, ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு, இந்த பில்லோவை வேணா மாத்துன்னு அம்மா சொன்னாங்க. நான் எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டா அம்மா இருக்கு, இதை விட எப்படிம்மா சாஃப்டா? எங்க அப்பா உட்கார்ந்தார், நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்டார். நான் அவங்க 2 பேரையும் அந்த ரூம்ல விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா முழுக்க வெளியில வரல, அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவுடைய பக்கத்துல உட்காந்து அம்மாவனுடைய அந்த 2 பாதங்களையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்க அப்பா வச்சாரு. நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல, அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்குள்ள எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, ரொம்ப முதுமையிலே அந்த 2 உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு வாழ்கிறது அல்லவா, ஒன்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழுகின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இப்ப அந்த குறளை யோசிச்சு பாருங்க. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு. ஆனா அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குறளாக அது ஏன் இருக்கக்கூடாது? அப்படிதான் இருக்கலாம். ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எழுதிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால், கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவன் இன்னும் கடுமையாகி கொண்டே போகிறது. மேலும் மேலும் கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசுல இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது.
இப்ப அண்ணாச்சியனுடைய சில கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டா அது கதை தான், ஆனா அது கதை இல்லை, அது கவிதை தான். அண்ணாச்சியனுடைய ஒரு கதையை வேகமா சொல்லிடுறேன். அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமா எழுதுவார். இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி. பகவதியும் அவங்க வீட்டுக்காரர் சின்ன வயசு பொண்ணுதான், அப்பதான் ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு வயசு 2 வயசு பிள்ளை இருக்கு. பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க. பகவதியனுடைய தங்க லோகு வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கா, அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இப்ப இந்த மச்சினிகள் சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அத பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க. எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது. அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது, எல்லாமே புனிதமானது. அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள். அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான். இவர் இந்த பொண்ணு இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தானை வந்து வம்புக்கு இருக்கிறார். அத்தா எப்பவாவது உங்க வீட்டுல கிளி வளர்த்திருக்கீங்களா? இல்லப்பா அப்படின்ற. பூனை வளர்த்திருக்கீங்களா? இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆனா நாயாவது வளர்த்திருக்கீங்களா? எதுவுமே செஞ்ச. சரி, அதெல்லாம் விடுங்க, நாங்கெல்லாம் வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போம், அதையாவது செஞ்சிருக்கீங்களா? இவர் யோசிச்சு பாக்குறாரு. இல்லையே, நான் அதை கூட செஞ்சது இல்லையே. அத கூட நீங்க செஞ்சது இல்லையா? எங்க அக்கா யார கட்டியிருக்கா, மனுஷனையா ராட்சசனியான்னு அந்த பொண்ணு கேக்குது. அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை. அதாவது தன்னுடைய மச்சரிச்சு கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவங்க மனைவி அம்மதான் பகவதி சமையல் உள்ள இருந்து அப்பதான் வெளியில வர்றா. பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாச்சி எழுதியிருக்கார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த தங்க கேட்கிற, அக்கா நீ சொல்லு, நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா? என்னன்னு சொல்லாம திடீர்னு மனுஷனா ராட்சசனா நான் என்னடி சொல்றது? மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும், ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றான். அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்கிறா. வந்து உட்கார்ந்த உடனே உங்க வீட்டுக்காரர் ஒரு கிளிய கூட வளர்த்தது இல்லையா, ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா, ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா, அவர் என்ன மனுஷனான? இவர் இந்த கணவர் சொல்றாரு, பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா, என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிகை என் மேல வைக்கிறான். ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியா எடுத்துக்கல. திடீர்னு அவன் நினைவு எங்கேயோ போயிருச்சு. அவ சொன்னா, எங்க அப்பா ஒரு வாத்தியாரு, எங்க வீட்டுல நாங்க 7 பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை பிள்ளை. இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஒத்தையாளா எங்களை வளர்த்தாரு. அவர் வளர்த்தாரு என்ன, நாங்க ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். இதுல இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு? ஒருத்தர் நாங்க வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அக்கா அழுவுறத பார்த்து தங்க லோகுவுக்கு உடனே அழுக வருது. இப்ப பகவதி சொல்ற, எங்க அம்மா இறந்த போது எங்க வீட்டுல முதல் பிள்ளைக்கு 27 வயசு, கடைசி பிள்ளை லோகுக்கு 1.5 வயசு. இந்த ரேஞ்சில எங்க வீட்டுல இவ்வளவு பிள்ளைகள் நாங்க வளர்ந்தோம். ஆனா என்ன ஒண்ணு, எங்க அப்பா எங்களை குறையா வளர்க்கல, நல்லா தான் வளர்த்துருக்கோம். இப்ப கூட எங்களை பார்த்தா நாங்க எங்க ஊருக்கு போனா ஆட்சி சொல்லும், உங்க அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்க அம்மா ஞாபகமாவே இருக்குடின்னு சொல்லும். நாங்களும் எல்லாரும் ஒரே போலதான் வளர்ந்தோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதுல இருக்கு தெரியுமா? தலைக்கு குளிச்சு முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில ஒரு சினுக்கோரிய கொடுத்து வகுடு எடுக்க சொன்னா கொஞ்சம் கூட கை பெசகாம வகுடு எடுக்கணும், எந்த வேலை செஞ்சாலும் முழுமையா செய்யணும்னு எங்க அம்மா சொல்லித்தான் எங்களை வளர்த்தாங்க. இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே. உடனே இவர் நினைச்சு பாத்துக்கிறாரு, கணவர் நினைச்சு பாத்துக்கிறாரு, உண்மைதான். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து 2-3 நாளா அவதான் கோலம் போடுறா. அவ்வளவு நாளா மனைவி பகவதி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா. லோகு வந்து 2-3 நாளா அவ கோலம் போடுறா. அக்காக்காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு. அவங்க அத்தை சொன்னாங்களாம், இவ அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க கேட்டாங்க, என்ன அத்தை விலாசமே இல்லாம எப்படி வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா, வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும், வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார். அப்புறம் அந்த பகவதி சொல்றா, இப்படி ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோயேன், அங்க ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை நீட்டினா
நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன், லோகு நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்ப. உங்க அத்தா வந்து 2-3 பிடி புல்ல கொடுக்காம ஓய மாட்டாரு, அது போராதா மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார். அந்த கணவர் பதில் சொன்னார், ஆமா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார். உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு. இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம், அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா? நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தான் நான் அண்ணாச்சி எழுதியிருக்கேன். இந்த கதையை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதும்னு நமக்கு தோணுது இல்ல? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன். அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது. மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது. அது மாத்திரமில்ல, சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது. சில கவிதைகள் தான் வாழ வைக்கிறது. இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதினான், வஉசியை செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது. உடனே எழுதினான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற செய்போல் கலங்குவதும் காண்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதினார். அந்த கவிதை எழுதப்பட்டு 110 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. பாரதி உயிரோடு இல்லை, வஉசி உயிரோடு இல்லை. அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. எல்லாம் முடிந்தது. ஆனால் கவிதை முடிவில்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் சொன்னேன், கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது எப்போதும் நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே வாழ்வதுதான் கவிதை. இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கவிஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எங்கள் பாரதி 39 வயதிலே இறந்து போனான். பாரதியினுடைய கான்டெம்பரரி, அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தாகூர் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலே வாழ்ந்தார். தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது, பாரதிக்கு ஒரு பரிசும் கிடைக்கல. தாகூர் நினைத்தபடி சாந்தி நிகேதனை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளை காலம் தாகூருக்கு கிடைத்தது. பாரதியினுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை. 1-2 நிறைவேறி இருக்கலாம், பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை. இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை. இது எதுவுமே கிடைக்க பெறாமல் 39 வயதில் பாரதி காலமானது யாருக்கு சம்மதம்? கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது. அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. ஒருவேளை அதுவாக இருந்திருக்கலாம், வேற ஏதாவது ஒன்று. சோழனை பார்த்து கம்பன் சொன்னான், மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது. எந்த எழுத்தாளர்கள்? இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன். எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை. அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் வரலாம். புறக்கணிக்கப்படுவது, எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிறார். அந்த நெருப்பிலே வாழுகிற ஒரு கலைஞனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் போற எழுந்து நின்று விடுவான். போகன் அந்த கவிதையில எழுதுகிறான். போகனும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. போகன் நண்பரிடம் சொல்லுகிறான், என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தும் என்னுடைய எழுத்திலிருந்தும் வருவது அன்று. புரியுதானுங்க? இந்த கவிஞர்களுக்கு எல்லாமே ஒரு கெத்து இருக்கும் தானே. எங்க அண்ணாச்சிக்கு கிடையாது, மற்றபடி ஒரு கெத்து இருக்கும் தானே. இந்த கவிஞனாலே ஒரு அப்படி பார்க்கிற பார்வை இருக்கும் தானே. என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று. இப்ப நண்பன் கேட்கிற, அப்புறம் எதிலிருந்து இருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என் துயரங்களில் இருந்து வருவது, நான் பட்ட துன்பங்களில் இருந்து வருவது, நான் பட்டுக்கொண்டிருக்கிற துயரங்களில் இருந்து வருவது.
உடனே நண்பன் கேட்டான், துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நல்ல கேள்விதானே. திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழே தானே குனிவான். ஐயா ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா, என்னையும் பார்த்துங்க, இன்னும் தானே குனிவான். துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். அதுக்கு போகன் பதில் சொன்னார், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார். காலனை தன் காலருகே அழைத்து, காலா என் காலருகே வாடா, சற்றே உரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாய் தானே. அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே காலணா கூட இல்லை. என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது. ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞருடைய கவிதை அல்ல. துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு, கவிஞர்களுக்கு, கலைஞர்களுக்கு போகன் தந்திருக்கிற உயிர் சக்தி அது. இந்த ஒரு லைனை மாத்திரம் வச்சுக்கோங்க. துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும். கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எனக்கு அண்ணாச்சியை பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை. வீட்டு வாசல்லயே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை என்னைக்காவது ஒரு 30 செகண்டுக்கு மேல நாம பார்த்திருக்கோமா? பிள்ளைங்களையே பாக்குறதுல மரத்தை எங்க பாக்குறதுன்ற ஒருத்தர் திடீர்னு சொல்ற, என்ன விட ஒசரம் ஆயிட்டானேன்னு மகனை பத்தி சொல்றாரு. ஐயோ என்ன விட ஒசரம் ஆயிட்டானே. ஒரே நாள்ல அவன் ஒசறதுக்கு அவன் என்ன மூங்கில் செடியா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு பெரிய ரிஷிங்க, அவரு ஒரு விளக்க உரை பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறாரு. அதுல ரொம்ப முழுகிட்டார். அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி. இப்ப கூட ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும், நீங்க வீட்லயே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்கறதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும் சார், உங்களுக்கு என்ன சார், அப்படிதானங்க. இவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க, விளக்க உரை, அந்த ஒர்க்லயே முழுகிட்டார். அவர் மனைவியை அவர் நிமிர்ந்தே பார்க்கல. அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்கிறார். சாயங்காலம் ஆனா அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பார்க்கிறார், முகத்தையே பார்க்கல. பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு நாள் திடீர்னு விளக்குல திரி இழுத்துருச்சு, வெளிச்சம் கம்மியாயிருச்சு. அப்ப அந்த அம்மா எண்ணெயை ஊத்தும் போது எதேச்சியா பார்த்துட்டு கேட்டாரு, அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார். எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு மாத்திரம் யோசிச்சு பாரு. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது சொல்லிச்சு, நான் தான் உங்க மனைவி, நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேத்துறேன் தென்னோன்னுச்சு. அவர் சொன்னாராம், ஐயோ நான் இவ்வளவு நாள் உன் முகத்தையே பார்க்கலையே, சரி ஒன்னு செய்யற, இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம்னு அந்த அம்மா பேர் பாமத்தின்னு பேர் வச்சாராம். நான் மட்டும் பாமதியா இருந்தேன்னா பேரு கீறு வைக்காத, தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திரும்பி கூட நான் கேட்டிருப்பேன். அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம பார்ப்பதில்லை. மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் மேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன? அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நண்பர்கள், 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அதுல ஒருத்தர் நண்பர்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு, நானும் அவளும் போறோம், என் மகன் வீட்டுல இருப்பான், நீ போய் அவனை என் வீட்டுல பாரு. ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பாக்குறேன்னு, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இல்ல நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு. என்னப்பா என்ன விஷயம்? என்னப்பா சொல்றது, இந்த கால பசங்களை பத்தி உனக்கு தெரியாதா? 3 அரியர் வச்சிருக்கான்ப்பா. அண்ணாச்சி இந்த கதையை எழுதி 20 வருஷம் ஆச்சு. இப்ப இருக்கிற பையனா இருந்தா 17 அரியர் வச்சிருப்பான். 3 அரியர் வச்சிருக்கான். எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல.
பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான். 3 அரியர் வச்சிருக்கான். நேரா கேட்க கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு. இப்ப இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்களா? பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை. இன்னொருத்தரோட பையன் நல்ல வேளை அண்ணாச்சி கதை எழுதின ஆளாச்சு. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பான்? உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான்? பூமர். பூமர் அங்கிள் வந்துட்டாரு. அதனால இவர் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல. வீட்டுக்கு போயிட்டாரு. பையன் இருக்கான். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ. மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்திருக்கு. பையன் நாகலிங்க பூவே பார்த்துட்டு இருக்கான். இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு. வாங்க அங்கிள், இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள். மரத்துல இருக்கும் போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்போ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான். பாருங்களேன், அது சுத்தி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன். நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, நாகலிங்க பூவோட பவள மல்லிப்பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்ற, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள். பன்னீர் பூ புஷ்பம் விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும். இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான். வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும். சம்மர்ல, வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும். அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 2 பேரும் பூவை பத்தி பேசுறாங்க. அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், உள்ள வாங்க அங்கிள், வெளியிலே நிக்கிறீங்களே. உள்ள போறாங்க. உள்ள போனா அருணா சாய்ராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. என்ன சொன்னல, இந்த கதை 20 வருஷத்துக்கு மேல. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல. அருணா சாய்ராம பத்தி 2 பேரும் பேசிட்டான். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு கடைசியில, ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன விஷயம்? அந்த பையன் சொல்றான், அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும். இவருக்கு திக்குங்குது. இப்படி தாண்டா அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சா? அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா 2 பேரும் மனசுக்குள்ள. அப்படியா, உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே. அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள். நீங்க சொல்லுங்க. என்னப்பா சொல்லணும்? எங்க அப்பாட்ட சொல்லுங்க, 3 அரியர் வச்சிருக்கேன், ஆனா நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க. என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இவர் கேட்கிறாரு, இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாம இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னா கரெக்ட் தான். ஆனா இந்த நாகலிங்க பூ, பன்னீர் புஷ்பம், வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிருச்சு. பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா? கல்லூரியில சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு. அதுலலாம் மனசை விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. எங்க அப்பா கவலைப்படுறாருன்னு எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். நான் பொறுப்பில்லாதவன் இல்லை அங்கிள். கொஞ்சம் திசை திரும்பிட்டேன். நான் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்றான். அண்ணாச்சிக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பாக்குறாரு. இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த பையனோட கண்ணுல ஓரமா ஒரு கண்ணீர் துளி வந்ததுல, அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார். நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க, பயம்லாம் போயிடும். அண்ணாச்சியனோட வேலை அதுதான். வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, பயங்களை, இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி. ஆனா அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா? அந்த கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா? இல்ல, அது கிடையாது. நமக்கு தெரியும். we know life is not fair. இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இதிலே பொறாமை இருக்கிறது, இதிலே காழ்ப்பு இருக்கிறது, இதிலே பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன, நம்மை சுற்றி கயமை இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சுக்கிட்டா தானே எந்திரிச்சு நிக்க முடியும். எதை பிடிச்சுக்கலாம்னா அவருடைய கவிதையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான்.
ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஹவு டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இவ்வளவுதான் திருக்குறள். இது ஒரு கவிதையான கவிதை தான். இது ஒரு ஆணை மாதிரி, இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு. சில பேர் சண்டைக்கு போயிடுவான், அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது, இவன் முதல்ல போயிடுவான். அப்புறம் சண்டை என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும், நம்மால் கீழே கிடப்பான். வள்ளுவர் சொல்றாரு, முட்டா பயல, சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் என்ன யோசிக்கணும் சாமி. முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு. ரெண்டாவது, உனக்கு எவ்வளவு தம் இருக்கு, எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது. உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே, பாத்திருக்கீங்களா? கட்டத்துறைக்கு பின்னாடி 2-3 பேர் இருப்பாங்கல்ல, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பயல் இருக்க மாட்டோம், எல்லாரும் ஓடி இருப்பாங்க. உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்தா படையாத்தான் வந்தாங்க, சண்டைக்கு வரியானு அத்தனையும் ஓடி போயிட்டான், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்ல. வள்ளுவர் சொல்றாரு, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி. யாருடைய துணை? உன்னுடைய துணைவர்கள், அவனுடைய துணைவர்கள். எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பானா பேட்டில் ஃபீல்டுக்கு போ, இல்லடா போகாதன்னு. நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல, கஷ்டமா இருக்குல்ல, வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப, அப்படிதானே? என்ன அப்படிலாம் பேசிட்டு அங்கேயே நான் சுட சுட கேட்டிருக்க வேண்டியதானே, என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க. வீட்டுக்கு போய் ராத்திரி சோத்தை தின்னுட்டு படுக்கும் போது ஐயோ இப்படி பதில் சொல்லிருக்கலாம்ல, இன்னுமே தோணி என்ன செய்ய? அங்கல்ல நீ யோசிச்சிருக்கணும். அலுவலகத்தில் அவமானம், வியாபாரத்தில் அவமானம், பொது இடங்களில் அவமானம், நெஞ்சம் கொதித்து போகிறது. So life is a battle. வாழ்க்கை என்பது போர். இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதோட ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டா. வைஷாலி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு. அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு. இப்ப அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுத்துல வைஷாலி விளையாட போறா. வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர். உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன். நல்ல வளவளர்னு 7 அடி இருக்கான். நம்ம பாப்பா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்கு, சின்ன பாப்பா. அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல, எழுதப்பட்ட விதியே, யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை குலுக்கணும். உன்னோட ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும். விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி, கை குலுக்கணும். இது மரியாதை, இது நாகரீகம், இது அடிப்படை. வைஷாலி போன உடனே பட்டுன்னு கையை நீட்டிட்டா. அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல, அந்த ஆப்போனன்ட், அந்த உஸ்பெகிஸ்தான் வீரன், இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல. அப்படியே மூஞ்சியத்து, அவன் லேட்டா வேற வந்திருக்கான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான். வந்து இவன் கை கொடுத்தப்ப மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவன் காய நகர்த்த ஆரம்பிச்சான். இதெல்லாம் பாருங்க, தற்செயலா நடப்பது அல்ல. நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான், ஒண்ணுங்க எல்லாம் பிளான். இப்படி பண்ணும் போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துரும். அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாட போனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கண்ணா பின்னு பேசுவோம். எதுக்கு பேசுனா? அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும், காலும் சுருங்கிடும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கேம். உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே, நீங்க எதிரில் வருவீங்க, பார்க்காத மாதிரியே போவீங்களே, உடனே நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்க, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கான். ஆனா கவனிக்காத மாதிரி போறதுதான் கெத்துன்றதுனாலதான் கவனிக்காத மாதிரி போயிருக்கான், அப்படித்தானே? இதெல்லாம் டெக்னிக்ஸ். வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம்? பேன அழுதுருக்கலாம். நாம இருந்து ஒருவேளை அழுதுருப்போம், கை கூட கொடுக்கலன்னு, அதனாலதான் தோத்து போனேன். வைஷாலி அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. அவன் முகத்தையே அவ பார்க்கல. அவ பார்த்தது அந்த 64 கட்டங்களை மாத்திரம்தான். அதை மாத்திரமே பார்த்தால் 10 நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க. 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா? இன்னுமே மாப்பிள்ள நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள, நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், வென்று காட்டுவது. அந்த வெற்றி ஈஸியா வராது. வைஷாலி ஜெயிச்சானா ஃப்ளூக்ல ஜெயிக்கல, அவ உழைச்ச உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு, அவ பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு, அது அன்னைக்கு கை கொடுத்தது. அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள்.
ஆனா நான் இங்க பேச வந்து நிறைவா சொல்ல போது இந்த ஃபைட் நமக்கு தேவை, இந்த பேட்டில்ஸ் தேவையா இருக்கு, இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க. பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குங்க, பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்கு. அவர் தான் எல்லாத்தையும் ரேமன்ஸ் தலைவர் சின்ஹானியா என்கிறவர், அவர் தான் அந்த பிராண்டையே கட்டமைச்சாரு. இன்னைக்கு அவரோட மகன் அந்த வீட்டுல அவரை இருக்க விடாம அவர் ஒரு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாரு, பையன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். இப்படி எல்லாம் இருக்குதானே. வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. போராட வேண்டும், வேற வழி கிடையாது. வாழ்கிற கடைசி நாள் வரை போராடி, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நீ மனிதன், போராடிட்டு தான் இருக்கணும். ஆனா இந்த போராட்டத்திலேயே இருந்து இருந்து இதயம் சுருங்கி விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒன்று, ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை. அது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை. அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும், என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்துக் கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.